நாளாக இந்த ஃபோனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய லீக்ஸ் பார்த்துட்டோம், நிறைய அதை பற்றி பேசியாச்சு. ஃபைனலாக Realme 3 Pro நம்ம கைக்கு வந்திருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குது, Redmi Note 7 Proவோட பெட்டராக எப்படி கம்பேர் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4ETech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. Realme 3 Proவா, Redmi Note 7 Proவா, ரெண்டுலேயே எது பெட்டர்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவே, இதுதான் Realme 3 Pro வர பாக்ஸ். பின்னாடி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இதில் சிம் இஜெக்டர் பென், கொஞ்சம் ரெகுலர் டாக்குமெண்டேஷன், அப்புறம் ஒரு கிளியர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது சைடில் வச்சுட்டு இப்போ ஃபோனுக்கு வருவோம். இது நைட்ரோ ப்ளூ வேரியண்ட். அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபோனை கொஞ்சம் க்ளோஸாக பார்ப்போம். ஸோ இங்கே பார்க்க நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேக் பிளாஸ்டிக்குங்கிறதுனால இந்த ப்ரொடெக்டிவ் கேஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மற்ற பாக்ஸ் கான்டென்ட்ஸ்னு பார்த்தா இங்கே VOOC 3 சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், ரெண்டுமே அந்த ரியல்மியோட எல்லோ ஆக்சன்ஸோடு வருது. இங்கே ரியல்மி இன்னும் டைப் சிக்கு மூவ் பண்ணாமல் மைக்ரோ யூஎஸ்பி யூஸ் பண்ணுறது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ இப்போ பில்டுன்னு பார்க்கையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்னாடி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்க்க நல்லா இருக்குது. இது ஒரு நல்ல பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அந்த கிரேடியன்ட் வந்து ஒரு எஸ் ஷேப் பேட்டர்ன், கரெக்டாக அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகையில் அந்த மாதிரி தெரியுது. இது பிளாஸ்டிக்குங்கிறதுனால நிறைய ஸ்மட்ஜஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். ப்ளஸ் கிளாஸோட கம்பேர் பண்ணையில் கொஞ்சம் ஈஸியாகவே ஸ்க்ராட்ச் ஆக சான்சஸ் இருக்குது. மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ரைட்டில் இருக்குது, செகண்டரி மைக் டாப்பில் இருக்குது, வால்யூம் கீஸ் லெஃப்டில், ப்ளஸ் ஒரு ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட்டும் இங்கே இருக்குது. பாட்டமில் ஸ்பீக்கர் கிரில், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், ப்ரைமரி மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தா ஒரு 6.3 inch IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் ஃபுல் HD+. டாப்பில் ஒரு சின்ன டியூ ட்ராப் நாட்ச் இருக்குது. ஸோ இந்த நாட்ச்சில் சென்சர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 25 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே இயர்பீஸ். ஸோ இங்கே ரியல்மி பெசல்ஸை நல்லா ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த டிஸ்பிளேக்கு Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே குவாலிட்டின்னு பார்த்தா டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக இருக்குது. கலர்ஸ், வியூவிங் ஆங்கிள்ஸ் எதுவுமே குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. Realme 3 Proவில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு வைட் L1 சர்டிஃபிகேஷன் இல்லை எங்கள் கையில் உள்ள ரிவ்யூ யூனிட்டில். பட் Realme வந்து கண்டிப்பாக ஃபைனல் ரீட்டைல் யூனிட் ஷிப் ஆகிறது எல்லாத்துலேயுமே வைட் L1 சர்டிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ HD கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ணுறது பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ இன்டர்னல்ஸ்னு வரையில் இதில் Snapdragon 710 சிப் கொடுத்துருக்காங்க. அது கூட 4 இல்லை 6 GB RAM, 64 இல்லை 128 GB ஸ்டோரேஜோடு வரும். பேட்டரின்னு பார்த்தா 4050 mAh பேட்டரி, VOOC 3.0 சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஸோ இது Realme 3 Proக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ இப்போ இந்த சிப்பை பற்றி பேசணுன்னா ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். Snapdragon 710 vs 675. அது நீங்கள் பார்க்கலன்னா ஷார்ட் வெர்ஷன் இது தான். 675 வெறும் சிபியூன்னு வரையில் 710ஓட இன்னும் பெட்டரான சிப். அதனால வந்து காம்பவுண்ட் பெஞ்ச் மார்க்ஸ், இப்போ ANTUTU அந்த மாதிரி பெஞ்ச் மார்க்ஸ்லாம் ஸ்கோர் அதிகமாக வரும். பட் 710 ஹையர் 7 சீரீஸில் உள்ள சிப். அதனால AI ப்ளஸ் GPU ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்துலேயுமே இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ கேமிங்னு வரையில் அதில் உள்ள Adreno 616 இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணணும். ப்ளஸ் இங்கே அந்த கேம் ஸ்பேஸ் ரீவாம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இதில் இன்னும் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். மற்றபடி டிஃப்ரென்சஸ்னு பார்த்தீங்கன்னா 710 10 nm ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. Snapdragon 675 11 nm ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோடம் ISPலலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் பெரிய டிஃப்ரென்சஸ் கிடையாது, மேஜராக அஃபெக்ட் ஆகாது. டே டு டே பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா Realme 3 Pro ColorOS 6ல் ரன் ஆகுது. இது Android 9 Pie மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃபோன் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஆப்ஸ், கேம்ஸ் எது ஓப்பன் பண்ணாலுமே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஆப்புக்கும் கேமுக்கும் நடுவில் மாற்றி ஜம்ப் பண்ணலையும் எந்த பிரச்சனையும் தெரியல. ஸ்லோ டவுன்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. ColorOS 6ல் விஷுவலாக நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இந்த தடவை ஒரு ஆப் ட்ராவரும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இந்த ColorOS வெர்ஷனை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் தனியாக ஒரு டெடிகேட்டட் வீடியோவே ColorOS 6 பற்றி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் பற்றி நான் இங்கே ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறதில்ல. ColorOS 6ஓட டாப் ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், ஒரு கார்டு கொடுக்குறேன். ஸோ அடுத்து கேமராஸ்னு வரையில் பின்னாடி ஒரு டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 16 மெகாபிக்சல் Sony IMX519 சென்சர். ஸோ இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னா இது OnePlus 60ஓட அதே பிரைமரி சென்சர். இது ஒரு f1.7 லென்ஸோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. செகண்டரி கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். பிக்சர்ஸ்னு பார்க்கையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்ச் எக்ஸலண்ட்னு சொல்லலாம். கலர்ஸ் விவிடாக பிரைட்டாக இருந்துச்சு. க்ராப் பண்ணி பார்க்கையில் டீட்டெயில்ஸும் நல்லாவே இருந்துச்சு. பொக்கே, அதாவது இந்த பேக்ரவுண்ட் பிளரும் இங்கே f1.7 அப்பர்ச்சர் இருக்கிறதுனால நேச்சுரலாக இருந்துச்சு.
வீடியோன்னு வரையில் இங்கே 4K 30 FPS சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் 720p 960 FPS சூப்பர் ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். செல்ஃபீஸ்க்கு 25 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஷாட்ஸ் எல்லாம் அந்த கேமரா வச்சு எடுத்தது தான். ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங்க்கு வருவோம். இந்த வீடியோ எடுக்கையில் அஃபிஷியல் ப்ரைஸிங் கான்ஃபர்மேஷன் எனக்கு இல்லை. ஸோ அஃபிஷியல் ப்ரைஸிங் தெரியாது. பட் Realme 3 Pro, Redmi Note 7 Proக்கு கிட்டத்தட்ட அதே ப்ரைஸிங்க்கு தான் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ 14,000க்கு 1000 ரூபா மேலே கீழே வரணும். ஸோ Snapdragon 710 சிப், VOOC 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங், அந்த 16 மெகா பிக்சல் ஃப்ளாக்ஷிப் 1+60 கேமரா. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால Realme 3 Pro, Redmi Note 7 Proக்கு நல்ல காம்படிஷன் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்ன வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்பீட் டெஸ்ட், ஒரு கேமரா கம்பேரிசன், இல்லை ஒரு ஃபுல் கம்பேரிசன், என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கோ பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த 2 வீடியோஸில் எது வரைக்கும் பார்க்கலனாலோ, எங்களோட இன்னொரு சேனல் FTJ தமிழை செக் பண்ணலனாலோ இப்போ பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4ETech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.